எக்ஸ்டீரியரை இன்டீரியருக்குள்ளே பண்ணும்பொழுது டஃப் வரும். அந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் இப்போ இந்த பால்கனி ஷாட்ஸ்லாம். ஆக்சுவலாக பால்கனிக்கு உள்ளே போயிட்டா ரூமு, அது இன்டீரியர் ஆகிடும். இப்போ ஆக்சுவலாக வெளியில் வந்து எக்ஸ்டீரியர் ஆகும். இது ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம பண்ணணும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷன். இப்போ சும்மா வந்து நம்ம ஏதாவது ரூம் போட்டுறது, ப்ளாப்ஸ் வைக்கிறது, இது விஷயம் கிடையாது. டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் அது என்னவா தெரியணும், அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பால்கனி சீன் இருக்குல்ல, அந்த பால்கனி சீனை வந்து நம்ம எக்ஸ்டீரியராக கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேக்ரவுண்டில் அந்த ஸ்கையோட மூணு, அப்புறம் இன்னொரு இதெல்லாம் கூட பண்ணியிருந்தோம். மெட்ராஸோட ஃபுல்லாக பேக்ரவுண்டில் மெட்ராஸ் கூட அந்த வியூ ஃபுல்லாக வரைஞ்சிருந்தோம். அந்த படத்தில் வருதா நான் தெரியல. அந்த ஐ மீன் சமுத்திரக்கனி அண்ட் துல்கரோட ஒரு டிஸ்கஷன், கார் டிஸ்கஷன், போர்ட்லாம் கிராஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பெரிய அந்த பங்களா, அது ஆக்சுவலி பெரிய பங்களா செட் ஆக்சுவலி. அந்த பங்களாவில் பின்னாடிலாம் அதை நிறைய பண்ணியிருந்தோம். அது கம்பைன் பண்ணி ஷார்ட் எடுக்கல, அப்போ அது எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அப்போ படத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டாங்க.